அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவுகளால் இந்தியா மிகப்பெரிய முற்றிலும் நியாயமற்ற அழுத்தத்திற்கு உட்பட்டுள்ளது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் அவர்கள் வருத்தமுடன் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்துக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா தலைமை வகிக்கும் நிலையில் மாஸ்கோவின் தலைமையின் கீழ் நடைபெறும் கவுன்சிலின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்க செர்கி லாவ்ரோவ் அவர்கள் நியூயார்க் வந்துள்ளார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்து செர்கி லாவ்ரோவ் அவர்கள் இந்தியா ஒரு மிகப்பெரிய சக்தி, அது தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் பார்ட்னர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு பெரிய சக்தி. ரஷ்யாவுடனான அதன் எரிசக்தி ஒத்துழைப்பு காரணமாக இந்தியா சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய முற்றிலும் நியாயமற்ற அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ரஷ்ய பயணம் அனைத்தும் அமைதி முயற்சிகளின் முதுகில் குத்தும் நடவடிக்கை என்ற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களின் கருத்து இந்தியாவை அவமதிக்கக்கூடியது. அவரது இந்த கருத்துக்காக டெல்லியில் உள்ள உக்ரைன் தூதரை அழைத்து இந்தியா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியா எல்லாவற்றையும் சரியாக செய்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மேற்கத்திய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்தபோது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஏன் அதிக எண்ணெய் வாங்குகிறது என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். யாருடன் எப்படி வர்த்தகம் செய்வது, எப்படி தனது தேசிய நலன்களை பாதுகாப்பது என்பதை இந்தியாவே தீர்மானிக்கும். நாங்கள் ஒரு நாட்டில் இருந்து மட்டும் எண்ணெய் வாங்கவில்லை, பல மூலங்களில் இருந்து எண்ணெய் வாங்குகிறோம். இந்திய மக்களின் நலன்களுக்காக சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் இடத்துக்கு செல்வது விவேகமான கொள்கையாகும். அதையே நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் என்று ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். 22வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டுக்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் அழைப்பின் பேரில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை 8, 9 தேதிகளில் ரஷ்யாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார். உக்ரைன் மோதல் தொடங்கிய பின்னர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் முதல் ரஷ்யா பயணம் இதுவாகும். 2022 உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை இந்தியா இதுவரை கண்டிக்கவில்லை. பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் மோதலுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.